குடிக்கின்ற குடிநீரில் மலத்தை கலக்கின்ற இழிவான செயல்களை மனித சமூகத்தில் பிறந்த எவரும் செய்யக்கூடாது. அதை எவர் செய்தாலும் அவர் மீது சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறேன். 2, அந்த சம்பவத்தை செய்த அந்த மனநிலை கொண்ட அந்த நடவடிக்கையை சிறுவனாக இருந்தாலும் நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் நம்முடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை, டிஜிட்டல் இந்தியா என்று அறிவித்த நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பொதுமக்களுடைய வங்கிகளில் குறிப்பிட்ட அளவுக்கு பண பரிவர்த்தனை இல்லை என்று சொன்னால் அந்த வங்கி கணக்கில் இருக்கிற சிறு தொகையும் பிடித்தம் செய்யப்படுகிறது, அபராதம் விதிக்கப்படுகிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதேபோன்று டிஜிட்டல் பரிவர்த்தனை என்கிற முறையில் பல்வேறு முறைகேடுகள் இந்த வட இந்தியர்களால் நடத்தப்படுகின்ற மிக தவறான பணத்தை மற்றவர்கள் உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதித்த பணத்தை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இந்த நவீன டிஜிட்டல் மயத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆக இதற்கு ஒரு தகவல் தொழில்நுட்ப முறை மாற்றம் செய்து முறையாக இது மக்களுடைய பணத்தை திருடாமல் சுரண்டாமல் இருப்பதற்கு உரிய சட்ட வழிமுறைகளையும் டிஜிட்டல் தொழில்நுட்ப வழிமுறைகளையும் ஒன்றிய அரசு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எவ்வளவு பேர் தோமனை இன்னைக்கு இணைகிறாங்க? 3000 பேர் சொல்ற. சரி, நான் ஒரு 1000 பேர் குறைச்சே சொல்றேன். ஒரு 2000க்கு மேற்பட்டவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இன்றைக்கு கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற திரு தவமணி மற்றும் முன்னணி நிர்வாகிகளாக இருக்கின்ற திரு பிரசாந்த், திரு சரவணன் உள்ளிட்ட கட்சியினுடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்கள் அனைவருடைய முயற்சியோடு இன்று மாலை இந்த இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காகத்தான் நான் இன்றைய தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்து உள்ளேன். முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது தனது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அத்தனை நடவடிக்கைகளையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாக்களும் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைமைகளும் செய்து வருகிறதைத்தான் இது அப்பட்டமாக காட்டுகிறது. விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ நடிகர்களுக்கு தராத ஒரு பாதுகாப்பை இங்கு ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பை, இந்திய நாட்டின் துணை ராணுவ பாதுகாப்பை ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருக்கு கொலை மிரட்டல் இருக்கு என்று சொல்லி அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணிய வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் எல் முனையளவும் உண்மையில்லை. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஒரு ரசிகத்தன்மையோடு அவரை பார்த்தால் போதும் என்கிற மனநிலையோடு தான் தமிழக மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கரூர் சம்பவம். அவரை பார்க்க வேண்டும், எப்படியாவது நேரடியாக அவர் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவலின் அடிப்படையில் தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து, ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று புகைப்படம் எடுத்து விஜயோடு செல்ஃபி எடுக்க முண்டி அடித்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விலைமதிப்பற்ற 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. ஆக மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலும் பெரிய ஒரு நாட்டிலும் இல்லாத வண்ணம் ஒரு சினிமா மோகத்தன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஈர்க்கப்பட்ட தனது கதாநாயகியை பார்ப்பதற்கு தங்கள் உயிரியை இன்றைக்கு துறந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருவரை அதே மக்களால் உயிருக்கு அவர் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் அல்லது நிவாரணம் கொடுக்க வந்தால் அதே மக்களால் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அது மக்களை அவமானப்படுத்துவது, விஜய் ரசிகர்களை அவமானப்படுத்துவது, தமிழக மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். இதை ஏற்புடையதல்ல. இதை நான் கண்டிக்கிறேன்.
அடிச்சா கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல துண்டை கழுத்துல போட்டு முறுக்கி கொண்டாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரேயை வச்சு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டாங்க, கத்தியால குத்துனாங்க, 1000 ரவுடிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன உண்மைக்கு மாறான பொய்யான அந்த செய்திகளுக்கு ஒரே ஒரு சான்று ஆவணம். நீங்க இத்தனை தொலைக்காட்சி இங்க இருக்கிறீங்க, இத்தனை தொலைக்காட்சி படம் பிடித்திருக்கிறீங்க, 60 ட்ரோன் கேமரா எடுக்கப்பட்டிருக்கு, சினிமா கேமராக்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, காவல்துறை உளவுத்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கேமராவில் ஒரே ஒரு கத்தியோட ஒரு பொதுமக்களை குத்தியதாக அல்லது கழுத்தை அறுத்ததாக, அப்படி பொதுமக்கள் ரத்தம் சிந்தி அங்கு இறந்ததாக ஒரே ஒரு சான்றாவணம் காட்ட முடியுமா? அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பிற அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற இழி செயலை இழிப்பிறவிகள் தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட இழிப்பிறவிகளிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இவை. அது ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020 தான் தெரிய வரும். இப்போதைக்கு 2026 தான் தெரிய வரும். இப்போதைக்கு நாம் கணிக்க முடியாது. ரசிகர்களாக வந்து விஜயை பார்த்தால் போதும் என்கிற மனநிறைவோடு வருகின்ற மக்கள் அவருக்கான அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அவருக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக மாறுவார்களா மாற மாட்டார்களா என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் தற்போது வெளியில் வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார். அதனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தலைவரை ஆதரித்து பேசியவர்கள் கூட்டங்களுக்கு கொடியோடு சென்று கொடியசைத்திருக்கிறார்கள். அந்த அளவில் இதை பார்ப்பதா, அல்லது இன்றைக்கு பாரதிய ஜனதா இப்படியாவது விஜயை மிரட்டி தன்வசப்படுத்தி அதிமுக பாரதிய ஜனதா விஜய் மூவரும் சேர்ந்து மற்ற கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைக்கப்பட வேண்டும், திமுகவை இங்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற RSSனுடைய திட்டம் பாரதிய ஜனதா நடைமுறைப்படுத்த முயல்கிறது. அதற்கு விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்குவாரா, அல்லது விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசியது போல், மதுரை மாநாட்டில் பேசியது போல், அல்லது இப்போ 5 மாவட்ட பரப்புரை பயணங்களில் பேசியது போல் பாரதிய ஜனதா என்பது கொள்கை எதிரியாகத்தான் வைத்து பார்ப்பாரா, அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னோடு வந்த கட்சியின் முன்னணி தலைவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் கொள்கைகளை அனைத்தையும் அடகு வைத்து தான் வழக்குகளிலிருந்து தப்பித்தால் போதும், தன்னோடு இருப்பவர்கள் தப்பித்தால் போதும், இங்கு பாசிசமா பாயாசமா என்றெல்லாம் கேட்ட அவருடைய பேச்சு, அவருடைய தீர்மானங்கள், அவருடைய அறிக்கைகள், அவருடைய ட்வீட்டுகள் எல்லாம் என்ன ஆகும் என்பது நிச்சயமாக உலகளவில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு அவர் உள்ளாக்கப்படுவார். இதையெல்லாம் தெரியாதவராக விஜய் இருப்பாரா, இல்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள 41 உயிர் பலியானதற்கு தான் தாமதமாக வந்ததும், தன்னை பார்க்க வந்த ரசிகர்களும், தன்னை பார்க்க வந்த பொதுமக்களும் இதில் இறந்திருக்கிறார்கள். அதனால் இதற்கான குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் ஏற்கனவே கடுமையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. விஜய் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் நேர்மையான மூத்த IPS அதிகாரி திரு அஸ்ராக் கார்க், நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாக இருந்தவர், லஞ்சம், லாவண்யம், ஊழல், சாதி மத பிரச்சனைகளில் ஈடுபடாத ஒருவர், அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற SIT அறிக்கையின் அடிப்படையில் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள், பத்திரிகை, மீடியாக்கள், கலாய்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் வசமாக மாட்டிவிட்டோம், இதிலிருந்து தப்பிப்பது கடினம், அதனால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அல்லது அமித்ஷாவிடம் சரண்டர் ஆனால் மட்டுமே தான் நாம் காப்பாற்றப்படுவோம் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவாரா, இல்லை மக்களுக்காக, தன்னை நேசித்த ரசிகர்களுக்காக, தன்னை நேசித்த தமிழக மக்களுக்காக ஒருபோதும் நான் பாசிச பாரதிய ஜனதாவோடு RSS கும்பலோடு நான் கைகோர்க்க மாட்டேன், தனித்து நின்று மக்களை சந்திப்பேன் என்று துணிந்து முடிவெடுக்கப் போகிறாரா? தன் மீது வழக்கு போட்டாலும் அல்லது தன் சார்ந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது வழக்கு போட்டாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு நான் எதிர்கொள்வேன். கண்டிப்பாக ஊழல் ஆட்சி என்று விமர்சனம் செய்த எடப்பாடியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன், மதவாத சக்திகளான பாரதிய ஜனதாவோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் திரு விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரா? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கொள்கைகளை அனைத்தையும், கோட்பாடுகளையும், லட்சியங்களையும் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைப்பாரா என்பது காலம்தான் பதில் சொல்லும். இல்லை, அது நம்ம கணிக்க முடியாது. இன்னைக்கு தான் அரசியலில் எதுவுமே நடக்கலாம். அதான் அவர் எல்லாமே வந்து இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் இருக்கோ அத்தனை நடவடிக்கைகளும் அவர் ஈடுபடுகிறார்.
அதுதான் வெளிநாட்டில் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் விஜயை தொடர்பு கொண்டு பேசியதும், அமித்ஷா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதும், தற்போது நயினா நாகேந்திரனிலிருந்து, அண்ணாமலையிலிருந்து, வானதி சீனிவாசிலிருந்து, நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிஜேபியும் அகில இந்திய பிஜேபியும் அவருக்கு ஆதரவாக பேசுவதோடு மட்டுமல்லாமல், இங்கு ஒக்கி புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகி தமிழகம் தவித்தது, எனது தமிழக மீனவர்கள் செத்து மடிந்தார்கள், கடல்களில் காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத இந்திய அரசாங்கம் எப்படிப்பட்ட கடந்த காலங்களில் நிலைப்பாடுகளை எடுத்தது, நாம் கேட்ட இழப்பீட்டுத் தொகையை தர மறுத்தது, அப்போது குழுக்களை அனுப்புங்கள், வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாருங்கள் என்று சொன்னோம், பார்க்க மறுத்தது. ஆனால் இன்றைக்கு விஜயை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஹேமா மாலினி தலைமையில் ஓடோடி மறுநாளே வருகிறது என்று சொன்னால், ஆக இங்க இயக்குனர் டைரக்டர் அமித்ஷா அதற்கு அவர் இயக்குகிறார், அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைமைகளும் ஆளுமைகளும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நடிப்பிலும் திரு விஜய் பங்கு ஏற்பாரா இல்லையா என்பது அவருடைய கொள்கை சார்ந்த உறுதிமிக்க நிலைப்பாட்டில் தான், அவர் எடுக்கின்ற முடிவில் தான் தெரிய வரும். ஸ்ட்ராங்காக இருக்கிற கூட்டணி ஏன் இப்போ அவங்களும் ஒவ்வொரு அரசு விழாக்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு விழாக்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். அதனால் அவரவர் அந்தந்த அரசியல் கட்சிகளும் அவரவர்கள் மக்களை சந்திப்பதற்கான பணிகளையும், மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக மக்களுக்கான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆக ஓராண்டு காலத்திற்கு முன்பாகவே இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவின் இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத வண்ணம் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு ஓராண்டு காலத்திற்குமே திட்டமிட்டு பயணங்களை தொடங்குவது என்பது எப்படியாவது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற வேகம் எல்லா அரசியல் கட்சிகளின் இடத்திலும் இருக்கிறது. கண்டிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு தெரியும், கடந்த 14 ஆண்டுகளமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இந்த ஓராண்டு மட்டிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள், புதிய வரவுகள் எமது கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு என்னுடைய முகநூல் பக்கத்தை பார்க்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பின்தொடர்களுக்கு தெரியும், இது உண்மைக்கு மாறான செய்தி அல்ல. ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இணைகின்ற அந்த புகைப்படங்களை, அந்த வீடியோக்களை நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். கட்சி எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களும் உணர்வார்கள். எங்கள் கட்சியை கண்காணிக்கிற காவல்துறையின் உளவு பிரிவும் அதை கண்காணித்து உரிய அறிக்கையை முதலமைச்சர் கரங்களில் தரும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட சிறிய கட்சிகள், அமைப்புகள் இணைந்திருக்கிறார்கள் என்பதும் நீங்கள் அறிவீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஆக அந்த அடிப்படையில் கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூடுதல் இடங்களை கேட்டு இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகும். இல்லை, அதான் நான் சொல்றது. இப்போ இந்த சோழவந்தன் தொகுதியில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்ததாக இருக்கலாம், எம்ஜிஆர் சிலை அவமானப்படுத்துவதாக இருக்கலாம், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், சமூக நீதிக்காக பாடுபட்ட எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் தலைவருடைய சிலைகள் சேதப்படுத்துவது, அவமானப்படுத்தப்படுவது, அசிங்கப்படுத்துவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு பிணையில் வராத வண்ணம் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இது போன்ற சமூக பதற்றங்களை உருவாக்கி, மோதல்களை உருவாக்கி, அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தில் அமைதியின்மையை உருவாக்குகின்ற சமூக விரோதிகளுக்கு சட்டம் படித்த வழக்கறிஞர் பெருமக்கள் இவர்களுக்காக பிணை கோரவே கூடாது. நேற்று கூட ஒரு பேர் அதிர்ச்சி, சென்னையில் போரூர் அருகே ஒரு சிறுமியை கற்பழித்து கொன்ற ஒருவனுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூத்த சீனியர் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் வாதாடி இன்றைக்கு அந்த தூக்கை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆக இதை கூட நான் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நாம் தலைவணங்கி ஆக வேண்டும். ஆனாலும் கூட இது போன்ற ஒரு காம கொடூரர்களுக்கு, மனித மிருகங்களுக்கு, மனித உருவில் வாழ்கின்ற காட்டு மிராண்டிகளுக்கு
நீதிமன்றங்களும் கருணை காட்டக்கூடாது, வழக்கறிஞர் பெருமக்களும் வாதாடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அது உச்சநீதிமன்றத்தின் ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உச்சபட்ச அதிகார மையம் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், அமர்வு நீதிமன்றங்கள். ஆக அது நீதிமன்றம் அவருடைய வழக்கு ஒரு விசாரணைக்கு வந்தபோது அப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதாக பார்க்கிறேன். அது நடக்குமா நடக்காதா, அவரை அமைச்சராக ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா என்கிற அனைத்து முடிவும் எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் பெற்றவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். தன்னுடைய அமைச்சரவையில் யாரை சேர்க்க வேண்டும், யாரை நீக்க வேண்டும் என்கிற முழு அதிகாரம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாண்புமிகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு உரிய தனித்த அதிகாரம். அதில் ஆளுநரோ ஜனாதிபதியோ பிரதமரோ வேறு எவரும் தலையிட முடியாது. கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அரசு சமூக நீதி அரசு என்று கூறி வருகிறார். கண்டிப்பாக சமூக நீதி அரசு என்று அவர் கூறி வருவது உண்மையை ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முறை பேசியிருக்கிறேன். பல முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து வாதிட்டிருக்கிறேன். ஆனால் தற்போது ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கும்போது எடுக்கட்டும், அதற்கு முன்பாக கர்நாடகத்தை, ஆந்திராவை, தெலுங்கானாவை, மகாராஷ்டிராவை பின்பற்றி பீகாரை பின்பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னுதாரணமாக இதில் ஒரு வழிகாட்டி தலைவராக இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகங்களும் அவரவர்களுடைய எண்ணிக்கை ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும். அது வழங்கினால் மட்டும்தான் இங்கு அனைத்து மக்களுக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கும். இல்லை என்றால் இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியே உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் 90% நீதிபதிகளாக இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற 250க்கு மேற்பட்ட பல்வேறு துறை தலைவர்கள், துறை செயலாளர்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகமே 90% இடங்களை பெற்றிருக்கிறார். 176 நாட்டுக்கான தூதர்களில் ஒருவர் கூட ஓபிசி என்று சொல்லக்கூடியவர்களோ எஸ்சி எஸ்டி சார்ந்தவர்களோ இல்லை. ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமுதாயத்தினர் தான் இந்த உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். இது இந்தியா போன்ற ஜனநாயக தன்மை உள்ள ஜனநாயக நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதியை வெளியுறவுத்துறை செயலாளராக, பார்லிமெண்ட் செக்ரட்டரியாக, பிரதமரின் செயலாளராக, வெளிநாட்டின் தூதர்களாக, சட்டத்துறை செயலாளர்களாக இருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு ஏற்படுவது அல்ல. ஆக உண்மையான ஜனநாயகம் என்றால் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு எல்லா பதவிகளும் எல்லாருக்கும் பகிர்ந்து பிரித்து அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் கவனம் செலுத்தினால்தான் இந்த இந்தியா என்கிற இந்த தேசம் முன்னேறும். அதற்கான வாய்ப்பை இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு அரசு தொலைக்காட்சிகளை, ஊடகங்களை எக்காரணத்தை கொண்டும் கட்டுப்படுத்த அல்லது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முயலக்கூடாது. இந்தியாவிலேயே நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிகராக, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிகராக நாங்கள் அமர்ந்திருக்கிற அறையில் இதற்கென்று பிரத்யேக இருக்கைகள் அமைக்கப்பட்டு சட்டமன்ற நடவடிக்கைகளை, நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு என்றால் அது எனது அருமை பத்திரிகை ஊடக துறைதான். சட்டமன்றங்களில் அமரக்கூடிய அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எங்களோடு சமமாக அமர்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் எங்களை விட ஒரு படி மேலே மாடம் அமைத்து மேலே உட்கார்ந்து ஒட்டுமொத்த சட்டமன்ற நடவடிக்கைகளை, சட்டம் இயற்றுகின்ற நடவடிக்கைகளை, அமைச்சருடைய பதில் உரைகளை, சட்டமன்ற உறுப்பினர்களை, கேள்விகளை தொகுத்து மறுநாள் நாடு முழுவதும் மக்களுக்கு கொண்டு சேர்த்த ஒரு மகத்தான பணி. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக போற்றலுக்குரிய புரட்சியாளர் அம்பேத்கரிலிருந்து காந்தியிலிருந்து எண்ணற்ற தலைவர்கள் நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை ஒரு 4வது தூண், ஒரு 4வது பில்லர் என்று போற்றியிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். அந்த 4வது தூண் இந்தியாவில் மோடி ஆட்சியிலும் சரி அல்லது நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்ட எந்த ஒரு அரசு காலகட்டத்திலும் ஒடுக்குமுறைக்கோ அடக்குமுறைக்கோ ஆளாக்கக்கூடாது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒருவேளை அரசு கேபிள் இருந்து எடுக்கப்பட்டு அது தமிழ்நாடு முழுவதும் தெரியவில்லை என்றால் அது ஏற்புடைய செயல் அல்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அது போன்ற தவறு நேர்ந்திருந்தால் அதை சம்பந்தப்பட்ட செய்தி பிரிவு இயக்குநருக்கு அறிவுறுத்தி உடனடியாக அரசு கேபிளில்
எப்பொழுதும் இருந்தது போல் இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை ஊடகங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கு. நீங்களும் சமூக பொறுப்போட சில பத்திரிகை ஊடகங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு திரைப்பட நடிகர், அவர் இரவு தூங்க போனார், இரவு இடையில் 3 நேரம் சிறுநீரை கழிக்க எழுந்தார், கழிவறைக்கு சென்றார், குளியலறைக்கு சென்றார், கேரவானில் ஏறினார், கேரவானில் இறங்கினார், விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார், விமானத்தை ஒன்னைக்கு நடக்கிறார், விமான நிலையத்தில் இருந்து இறங்கி நடந்து விமானத்துள் ஏறி அமர்ந்து விட்டார். இப்போது திருச்சியில் விமானம் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் சிறிது நேரத்தில் இறங்க போகிறது, இறங்கி இன்னும் சாலை வழியாக அவர் நாமக்கலை நோக்கி பயணிக்க போகிறார். அதோ அவர் வருவதற்காக காத்திருக்கிறது அவருடைய வாகனம், இதோ அவர் வருவதற்காக அவர் பஸ் காத்திருக்கிறது, அவர் கேரவான் காத்திருக்கிறது என்றெல்லாம் அவர் பின்னாடியே கேமராவை தூக்கி கொண்டு அலைந்து திரிந்து எனதருமை உடல் உழைப்பு தொழிலாளியாக இருக்கிற பத்திரிகை நண்பர்களை அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் இழக்கு ஏற்படுத்துவது போல் பத்திரிகை முதலாளிகள், ஊடக முதலாளிகள் தயவு செய்து எனதருமை பத்திரிகையாளர்களை ஓட விடாதீங்க. இது அவரவருடைய சுயமரியாதை தன்மானம் சார்ந்தது. திருச்சி விமான நிலையத்தை அடிச்சு நொறுக்கி ஒரு கும்பல், ரசிக கும்பல் அடாவடி செய்து கேட்க போன பத்திரிகையாளர்களை தாக்குறாங்க. NTTV இந்தியாவுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஊடக நண்பர், அவருடைய கழுத்துல துண்டை போட்டு தலையில துண்டை போட்டு கட்டி முறுக்கி இழுக்கிறாங்க. அவர் செய்தியை தொகுத்து வழங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க. இப்படியேப்பட்ட அந்த கூட்டத்திற்கு எதற்கு நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு, அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கு. உயிரை கொடுத்து மக்களுக்காக, மண்ணுக்காக போராடுறாங்க, அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, வேர்வை சிந்துறாங்க, சிறைப்படுறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு முக்கியத்துவத்தை திரைத்துறையிலிருந்து வருகின்ற நடிகர்களுக்கு தருகின்ற எனதருமை பத்திரிகை முதலாளிகள் நீங்கள் திருந்த வேண்டும். எனதருமை பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தாதீங்க. உங்களுக்காக உழைக்கின்ற, உடல் உழைப்பு தொழிலாளராக இருக்கின்ற இவர் இங்கிருந்து திருச்சியிலிருந்து கிளம்பின அடுத்த நிமிடமே நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் போய் அவர் வீட்டுல காத்து கணக்கு வைக்கிறீங்க. அவர் வர்ற வரைக்கும் எதுக்கு? அவர் 3 மணிக்கு தனியா கிளம்பி பிரைவேட் கார்ல போலீஸ் பாதுகாப்பு இல்லாத போறாரு அப்படின்றத நேரா லைவ் போடுறீங்க. பின்னாடியே பத்திரிகை உடல் உழைப்பு தொழிலாளியை துரத்திக்கிட்டு ஓடிப்போங்க, எங்க கவர் பண்ணுங்க, எங்க கேமரால வரல, அவர் வண்டி வரல, அவர் வாகனம் வரல, அவர் முகம் தெரியல, ஜூம் பண்ணுங்க அப்படி என்று இந்த 4வது தூணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற இந்த பத்திரிகை முதலாளிகளை தயவு செய்து எனது பத்திரிகையாளர்களை இழி சொல்லுக்கு ஆளாக்காதீர்கள் என்று முதலாளிகளை கேட்டுக்கொள்கிறேன், உங்களை அல்ல. அது அன்புள்ள அப்பா, அன்புள்ள மகனுக்குமான பிரச்சனை. அதை தாண்டி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை. யாருக்கு? நான் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பிறகும் மாவீரன் திலீபனுடைய இறப்பு, தமிழ்ச்செல்வன் இறப்பு, அதைத் தொடர்ந்து எம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகத்தை கூர்ந்து கவனித்து அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்து களத்தில் நிற்கின்ற ஒருவனாக இருக்கிற வேல்முருகன், நானும் பிறந்த நாள் கொண்டாடுவதில்லை. ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு நான் எந்த ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்வதில்லை. இல்ல அவர் ஐசியூல இருந்தாரு, அவருடைய அன்பு மகனே பார்க்க முடியவில்லை என்று வெளியில வந்து தகவல் சொன்னார். அந்த அடிப்படையில் நான் பார்க்கல. ஆனா அவர் வந்து எனக்கான, நான் இருந்த 30 ஆண்டு காலம் அவருடைய கட்சியில நான் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளராக, மாநில துணை பொதுச் செயலாளராக, மாநில இளைஞணி செயலாளராக, மாநில அமைப்பு செயலாளராக, கட்சியினுடைய 2வது தலைவராக, கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஒருவன். அப்படி எனக்கு கட்சியில் பதவிகளை தந்து 2 முறை என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லா வளமும் பெற்று நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம், 12 காலம் வாழ வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த தகவலை அவரோடு இருக்கிற, என்னோடு பேசுகின்ற நண்பர்களுக்கும் சொல்லிவிட்டேன். நன்றி. அப்படி போய் ஆறுதல் சொன்னார் அப்படின்னா அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. அது ஒன்றும் தப்பு இல்லை. வீடியோ காலில் அழைச்சி ஆறுதல் சொல்வதை காட்டிலும் அதான் ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரே அரங்கத்துக்கு ஒரே உயிர் தியாகம் செய்த ஒரு குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களை இடத்தில் ஆறுதல் சொல்வதுதான் என்னுடைய தமிழர் மரபாக இருக்கிறது. ஆனா இங்க வந்து பள்ளி மாணவர்கள் அழைப்பதிலிருந்து, உதவித்தொகை கொடுப்பவர்களிருந்து, மழை வெள்ள காலங்களிலிருந்து பாதிக்கப்பட்டவங்களிலிருந்து, துப்புரவு பணியாளர்களை எல்லாரும் தன்னுடைய பனையூர் இல்லத்துக்கு வரவைத்து ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்ற அந்த முறைமை தவிர்க்கப்பட வேண்டும். திரு விஜய் அவர்கள் தாராளமாக கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக ஆறுதல்
சொல்வார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே வரவேற்குரியதுதான், பாராட்டுக்குரியதுதான். அது நீங்க பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அதற்கான காரணம் ஏன் எதற்கு என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். 11 தினங்களாக ஏன் அவர் வெளியே வரவில்லை, ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கவில்லை, ஏன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதையெல்லாம் அவர்தான் விளக்க வேண்டும். சிபிஐ விசாரணையை, அஜித்தினுடைய படுகொலையை கடுமையாக விமர்சித்த திரு விஜய் அவர்கள் தற்போது இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பது கோருவதனுடைய இருக்கிற உள்நோக்கம் அல்லது அதில் இருக்கிற மர்மம் இவற்றையெல்லாம் அவர்தான் விளக்கணும். சிபிஐயை கடுமையாக விமர்சித்து பேசியவர் தான் இதே மேடையில கூட பேசியிருக்கிறார். அப்படி பேசியவர் இன்னைக்கு இந்த வழக்குல எஸ்ஐடி விசாரிக்க கூடாது, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரணைக்கணும்னு மதுரை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. இருவர் அமர்வு நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டது. இப்ப உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ கேட்கறதுடைய நோக்கம், ஹேமாமாலினி வருகை தந்தனுடைய நோக்கம், இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிற கருத்து, நயனா நாகேந்திர சொல்லியிருக்கிற கருத்து, இது எல்லாம் எதை காட்டுகிறது என்பதை போக போக தெரிய வரும். கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளியே வந்து ஆகும். பூனைக்குட்டி கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். நன்றி. நான் ஏற்கனவே கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்கீங்க. இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் கட்சி தொடங்க உங்களுக்கு உரிமை இருக்கு, வாங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களோடு பழக வேண்டும், மக்களோட பணி செய்ய வேண்டும். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்களோட போய் நின்று களத்துல இறங்கி போராட வேண்டும். அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டும். சாவு, வாழ்வு, கருமாதி, பரதரப்பு விழா, கல்யாணம், காது குத்தி, முப்பூச படையிலிருந்து எல்லாவற்றிலும் மக்களோட மக்களாக இருந்து பணி செய்ய வேண்டும். அதுதான் அரசியல். அதை விட்டு திரைப்படத்தில் நாம் நடித்திருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி அதனால் ஈர்க்கப்பட்ட அந்த மக்களிடம் வாக்குகளை பெற்று இந்த நாட்டுடைய அரியாசனத்தில் அமரலாம் என்று விஜய் எடுக்கிற அந்த முடிவு தவறான முடிவு. அதனால் விஜய் அவர்களை ஒரு 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு காலமாவது நீங்க மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளுக்காக வீதிக்கு வாங்க, எல்லா மாவட்டத்துக்கும் பயணம் செய்யுங்க. முதல்ல சென்னையில் இருக்கிற பத்திரிகையாளர்களை சந்திங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திங்க, அவரோட ஒரு நல்ல நட்புறவை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, மக்களுக்கான பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனூடாக அதுல இருந்து நீங்க அரசு நோக்கி கேள்வி கேளுங்க, அதுல இருந்து அறிக்கையை தயார் செய்யுங்க. அப்படி என்று ஏற்கனவே நான் பல அறிவுரைகள் அல்ல, அது பல கருத்துக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். ஆனா அவர்கள் அதையெல்லாம் எதை குத்தி கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை. எங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. நாங்க தவறே செஞ்சாலும், நாங்க என்ன மாதிரி தப்பா பேசினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. எங்க மேல இருக்கிற கிரேசி, இந்த சினிமா மோகத்தின்பால் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை வாக்களிப்பார்கள். எங்களை 2026 நேரா செஞ்சாச்சு கோர்ட்ல இருக்கிற முதலமைச்சர் இருக்கிற உட்கார வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை சரியானதா? இந்த நம்பிக்கை ஆரோக்கியமானதா? இந்த நம்பிக்கை ஜனநாயக நாடாக இருக்கிற இந்திய நாட்டில், அதுவும் உலகத்திற்கே, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்டு வாழ்கின்ற தமிழர் நிலத்தில் பண்பாட்டு, கலை, கலாச்சாரம், தொன்மை, வாழ்வியல், வரலாறு, இலக்கியம், இலக்கண வளம், இப்படி எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு முன்னோடியாக இருக்கிற நம்முடைய தமிழர் மரபில் வாழ்கின்ற தமிழ் சமூகம் இது போன்ற சினிமாக்காரர்கள் நடித்த படங்களை பார்த்து கை தட்டினமா ரசிச்சோமோன்னு இல்லாம பாலாபிஷேகம் செய்கிறது, கட் அவுட் வைக்கிறது, மண் சோறு சாப்பிடுறது, வேப்பிலையை கட்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் போடுறது, மிகப்பெரிய வேலை குத்திக்கிட்டு நாங்க காவடி எடுக்கிறோன்னு சொல்றது, அந்த தலைவனுடைய படம் 100 நாள் ஓடணும் அப்படிங்கிற இந்த அறியாம இருளிலிருந்து என் தமிழ் சமூகம் மீளணும். விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார், தமிழக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, பாலாறு, சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, வேங்க வயல், இப்ப ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, இப்படி அடுக்கடுக்காக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சமூகங்களுக்கு குறித்து விஜயனுடைய கருத்து என்ன? இப்ப செய்யூர் ஷிப்காட்டை குறித்து என்ன? நாங்க கடலூர் ஷிப்காட்டெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கான ஆதரவு குரல் என்ன? என்எல்சி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போலீஸை குறித்து எங்களுடைய மக்களை கட்டாயப்படுத்தி நில ஆர்ஜிதம் செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு சிஎஸ்எஃப் வைத்துக் கொண்டு, துணை ராணுவத்தை வைத்துக் கொண்டு, அதற்கு எதிராக விஜயனுடைய கருத்து என்ன? அதானி துறைமுகத்திற்கு எதிரான விஜயனுடைய கருத்து என்ன? இங்க தமிழ்நாட்டில் மாசு அதிகமாக இருக்குது. நீ கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற திருவள்ளியில் இருக்கிற மலைகளையே உடைத்து இன்றைக்கு கனிம வள கொள்ளை பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு விஜய் அவருடைய போராட்டம் என்ன? இது போன்ற மக்கள் சார்ந்த, மண் சார்ந்த, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சார்ந்த சிக்கல்களில் விஜய் அவர்கள் கருத்து சொல்லி மக்களோடு சேர்ந்து அவர் கைகோர்த்து போராட வந்தால் அவரோடு சேர்ந்து கைகோர்த்து போராடுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாங்க, நேரா எல்லாரும் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் இடம் தரேன், நான் முதலமைச்சரா போய் சென்னை செஞ்சாச்சு கோட்டையில உட்கார்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. இது சாத்தியம் இல்லாதது, இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால்தான் நான் விஜய் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கு நான் முண்டி அடித்துக் கொண்டு நான் செல்லவில்லை.
கண்டிப்பா இதில் குற்றம் இழுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலான இந்த குழுவினுடைய அறிக்கை, எஸ்ஐடியினுடைய அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் இதில் தவறு இழுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை நான் நடந்த அன்றே மறுநாள் 27 நடந்து 28 காலை நான் கிருஷ்ணகிரியில் பத்திரிகையாளர்கள் இது போன்ற நூற்றுக்கணக்கான பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். அந்த கருத்து தான் இப்போதும் என்னுடைய கருத்து. யாராக இருந்தாலும் இதிலேயே தவறு இழுத்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரி கட்சியினுடைய நிலைப்பாடு. அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி எல்லா பத்திரிகை எடிட்டோரியல்ஸ், தினமணி தலையங்கமாக இருக்கட்டும், நீங்க இந்து ராமா இருக்கட்டும், விஜய் சங்கர் சாரா இருக்கட்டும், நக்கிரன் கோபாலா இருக்கட்டும், நீங்க பல்வேறு ஜென்ராமா இருக்கலாம், திரு மணி மூத்த பத்திரிகையாளராக இருக்கலாம், திரு லட்சுமி சுப்பிரமணியனாக இருக்கலாம், இது மாதிரி எண்ணற்ற தமிழ் சமூகத்தில் திரு ஐயநாதன் போன்ற எல்லா பத்திரிகை ஆசிரியர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டலெக்சுவல் செக்ஷன், அறிவுஜீவிகள், பத்திரிகை ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே இதற்கு விஜய்க்கு பொறுப்பு உண்டு, விஜய் பொறுப்பேற்கணும், யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிருக்கிறது, அந்த வேனை ஏன் நீங்க பறிமுதல் செய்யல, ஏன் அந்த சிசிடி கைப்பற்றல அப்படின்னு. ஆனா இன்னி வரைக்கும் அந்த வேனு காவல்துறை கைகளை ஒப்படைக்கப்படல, அந்த சிசிடி காட்சிகள் ஒப்படைக்கப்படல. அதே மாதிரி 60 ட்ரோன் கேமராக்கள் படம் பிடித்ததாக செய்தி வந்திருக்கிறது, அந்த 60 ட்ரோன் கேமராக்கள் ஒப்படைக்கப்படல. இன்றைக்கு யாதவ் அர்ஜுன் தான் அதுக்கு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர், அவர் இன்னைக்கு டெல்லியில போய் இருக்கிறாரு. அவருக்கு சம்மன் அனுப்பி காவல்துறை வழக்கை விசாரித்ததாக தெரியவில்லை. அதனால அண்ணன் திருமாவளவர்கள் அவர்கள் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன ஒரு கூற்று, ஏன் விஜய் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் இணக்கமாக இருக்கிறதா என்று அவர் எழுப்பிய அந்த கேள்வியில் உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்று நான் கருத்து தெரிவித்திருக்கிறேன். அது தப்பு. இடிச்சிச்சு நீங்க சொல்லாதீங்க. இல்ல, இடிச்சிச்சுக்கு நீங்க இப்ப எனக்கு விஷுவல் காட்டுங்க. இடிக்கல. இல்ல இல்ல இல்ல, அத சொல்லுங்க. அதாவது திருமாவளவன் வண்டியும் அந்த டூ வீலர் இடிக்கல, அந்த டூ வீலரும் திருமாவளவன் வண்டியில போய் மோதல. ஆனா அவர் சைட்ல இருந்து பார் கவுன்சில் இருந்து டூ வீலர்ல வெளியில வராரு. வெளியே வரும்போது விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய வண்டி வெளியில வருது. அவர் ஆர்ன் அடிக்கிறாங்க, அவர் ஒதுங்கல. திரும்ப அப்படி சென்டரா போய் கிராஸ் பண்ணி நிறுத்திட்டு திருப்பி ஏதோ ஒருமையில ஏதோ பேசுறாரு. அதை கோவப்பட்ட கூட இந்த தொண்டர்கள் அந்த வண்டியை தள்ளி விடுறாங்க, ரோட்டில் விழுந்துருது. அதில் விடுதலை சிறுத்தை தலைவருக்கு பாதுகாப்பா தன்னுடைய கட்சி தோழர்கள் ஒரு இருவர் அவரை அடித்திருக்கிறார்கள். அது அனைத்து பத்திரிகை ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. அடித்தது தவறு. ஆனா அதே நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான ஒரு தலைவர், அவரு ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முன்னாடி திடீர்னு ஒரு வண்டியை கொண்டு போய் நிறுத்தி விலகாம அவரை நோக்கி கேள்வி கேட்பது என்பதும் ஏற்புடையதல்ல. அதனால அங்க திருமாவளவன் அவர்கள் அடிக்கல. திருமாவளவன் இல்ல இல்ல, ஏன்னா அவர் பாதுகாப்பு பிரிவில் இருக்காரு. அங்கதான் அசம்பாவம் நடந்துச்சா. இந்த நாட்டுடைய சங்கிகள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே உச்சநீதிமன்றத்திலே செருப்பால அடிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாசிச தன்மையோடு இந்த நாட்டுல அந்த சங்கி மனம் கொண்டவர்கள் வாழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட சூழல் ஒரு தலைவர் டக்குன்னு இறங்க முடியுமா? இறங்க முடியாது. அவர் பாதுகாப்பு பிரிவில் வேற இருக்கிறாரு. உடனே அங்க இருக்கிற அவருடைய பாதுகாப்பு காவலர்கள் அவரை காப்பாற்றி பார் கவுன்சில கொண்டு போய் அவரை அமர வச்சிடறாங்க. அதனால அவரு திருமாவளவன் அவருடைய வண்டி அந்த இருசக்கர வாகனத்தை மோதல. அவர் வண்டி இப்ப நான் போற ஒரு கட்சியுடைய தலைவர், எனக்கு நிறைய லைஃப் த்ரெட் இருக்கு, போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. எப்படி திடீர்னு ஒரு டூலர் நிறுத்தி திரும்பி மறைச்சு எசிமான வார்த்தைகளை திட்டினாலோ வழி விடாம மறுத்தாலோ எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளோ என்னுடைய சொந்த பாதுகாப்பு தம்பிமார்களோ அந்த வண்டியை அப்புறப்படுத்த முயற்சிப்பாங்க. ஆனா அவர் கை நீட்டி அடிச்சுட்டாங்க, அது தவறு. அதை நான் மறுக்கல. அதான் இல்ல இல்ல அல்ல, அது அதுக்கு அவருடைய தொண்டர்கள் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு, விஜய்க்கு நீங்க ஒய் பிரிவு இசட் பிரிவு எல்லாம் கொடுக்குறீங்க. ஒரு எம்பியா இருக்காரு, ஒரு தலித் மக்களுக்கான ஒரு தலைவரா இருக்காரு, அவருக்கு பல கட்டங்களில் லைஃப் த்ரெட் ஏற்பட்டிருக்கு. அதனால என்னுடைய தலைவரை பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு இசட் பிரிவு கொடுங்க, ஒய் பிரிவு கொடுங்கன்னு மறியல் பண்ணி போராடி கேட்பது அது அந்த தொண்டருடைய உணர்வுக்கு அதை நம்ம மதிப்பளிக்கணும். அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. எடுக்கணும். அதான் சொல்றேன். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் இதே ஆணையம் கொடுத்த பரிந்துரையில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களை தண்டிக்கப்படுவதில்லை. இங்க இந்த பியூரோக்ரசி சிஸ்டம் தமிழ்நாட்டில் எப்படி இயங்குதுன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னொரு ஐபிஎஸ்ஐ காப்பாற்றுகிறார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்னொரு ஐஏஎஸ்ஐ காப்பாற்றுகிறார். இன்னும் சொல்ல போனால் இங்க RSS ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் இங்கு திமுக அரசுக்கு நற்பெயர் வந்துவிடக் கூடாது என்கிற உள்நோக்கத்திலும் ஒரு சில உயர் அதிகாரிகள் RSS அதிகாரிகள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஆக இங்கு ஸ்டெர்லைட்ல தண்டிக்கப்பட வேண்டிய அந்த ஆட்சித்தலைவர், அந்த எஸ்பி, அந்த டிஐஜி, அந்த ஐஜி யாரும் இது வரைக்கும் தண்டிக்கப்படவே இல்லை. சாதாரண 2 கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு தப்பித்துக் கொள்வது ஏற்புடையது அல்ல. அங்கே அது மாதிரிதான் 15க்கும் மேற்பட்ட அப்பாவி மனித உயிர் பலியாகி இருக்கிறது. அதற்கு காரணமானவர்கள் அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை. இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி, அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி 2026 முதலமைச்சர் வரும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 11 நாட்களாக தலைமறைவு, அந்த கட்சியினுடைய தேர்தல் வகுப்பாளர் தலைமறைவு, அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தலைமறைவு, அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட செய்தி தொடர்பாளர்கள் அத்தனை பேருமே தலைமறைவு என்பது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி நாளைக்கு இந்த தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக பொறுப்பேற்று மக்களோடு மக்களாக எப்படி நிற்கும் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். அதான் நான் சொல்றேன். ஏற்கனவே திருமாவளவனுடைய கருத்தை நான் வரவேற்றிருக்கேன்ல. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இன்னமும் இதில் தவறு இழுத்தவர்களை, குற்றம் செய்தவர்களை மீது நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதப்படுத்துவதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே கேள்விதான் நான் எழுப்புறேன்.